இந்த பிரம்மகமலத்தில் அதோ வாயில கலந்து விட்டா இந்த பிரம்மகமலோட கலத்திலே பற்றி கொண்டாடா. அடி ஆணவம் பிடித்தவளே, அடி அகங்காரம் பிடித்தவளே, ஒரு நேரத்தில் என்ன உரைத்தேன்? அந்த பிரம்ம கபாலம் உன் கணவர் கையை விட்டு அகலம் பொழுது அந்த இடத்தில் இறக்கவும் கூடாது, அது கை தொட்டு எடுக்கவும் கூடாது உரைத்தேனே. எதற்காக கை தொட்டு எடுத்தாய்? அந்த புரிதல்வா மூர்த்திக்கு முதல் மூர்த்தி என்னுடைய கணவரும் பெத்து பிடிச்சு காயாட்ட மாதிரி அப்படியே என்னுடைய கருத்துக்கு தகவவில்லை. அப்படி இருந்த பாவர் மக்கள் எல்லாம் கலந்து எடுத்து விட்டால் என்று இந்த பிரம்மகமலத்தின் நடு அதோ தெளிவு வாயிலை கழுத்து விட்டு பிடித்தேன்னா. ஆனா இந்த பிரம்மகமலுடைய கருத்தை பற்றி கொண்டது என்னுடைய கருத்தை பற்றி கொண்டது ரத்தவரி அகோர தங்கா பார்வதா, தெரிந்தோ தெரியாமலோ பிரம்மகமலத்தை கைவிட்டு அதை கை தொட்டு எடுத்து விட்டாய். அதற்கான மார்க்கத்தை நான் பின்னர் உரைக்கின்றேன். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? நீ படைத்தாயே இந்த உலகம், இந்த உலகமே அழிய போகிறது. நான் படித்த இந்த உண்மைதான். யாரா தெரியுமா? ஒரு நேரத்திலே காரணப்படுத்தக்கூடிய வளர் கண்டவன், அதாவது அவனுடைய குழந்தை இல்லாத காரணத்தினால் உன் கணவரை கோடி கடு தவத்தில் இருந்தான். ஈசா, நீ ஏன் குழந்தையாக பிறகு வரத்தை கேட்டான். உன்னுடைய கணவர் அப்படி வரத்தை கொடுத்து விட்டார். இப்போ உன்னுடைய கணவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? அதாவது நிசாசினி வயிற்றிலே கருவா கருத்தளித்திருக்கிறார். என்ன செய்வதோ செய்வார் தெரியாது. ஆண்கள் உறுப்பு மானி, பெண்கள் உறுப்பு யோனி. அந்த யோனியாக பிறக்காத வண்ணம் நீதான் செய்ய வேண்டும். அப்படி அந்த குழந்தையாகப்பட்டது யோனியாக பிறந்து விட்டால் அவன் வைத்ததுதான் சட்டம், அவன் தீட்டியதுதான் அப்போது உலகமாகப்பட்டது அழிந்து விடும். என்ன செய்வது காப்பாற்ற வேண்டும். என்னுடைய கணவர் உன்னுடைய மனைவி யோனியில் பிறப்பதா தெரியவே தெரியாது. தற்பொழுது வருகின்ற கர்ணமப்பட்டினம் வந்து யோனி வையால் பிறந்தால்தானே என்னுடைய கணவர் உன்னுடைய மகனாகுவான். யோனி வையால் பிறக்காமல் என்னுடைய கணவர் எப்படி காப்பது எனக்கு தெரியும். தற்பொழுது வரலாற்று வாக்குவாதமா வழிவிட முடியாது. அடே ஜெயமசுரா, என்னுடைய பாத பணிந்து எடுத்து விட்டு ஓடிவிடு. அப்படியா? ஒரு பொட்டை சிறுகை எப்படியா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆட்டகா ஒட்டகமா இருக்கணும். ஆட்டகா ஒட்டகமா அடங்கி ஆம்பியானுக்கு பஞ்சு இருக்கணும். இவன் எப்படி இருக்கிறான்? பிடிக்கும் கரத்தோ பிடிக்கும் கரத்தால் பிடிக்கும் கரத்தால் சூழ செய்யாது தட்டி கரணையை பிடிக்கும் கரத்தால் சூழ செய்யணும் தட்டி நீ மிரட்டினால் நான் நிலவேணும். நீ மிரட்டினால் நான் நிலவேணும். மாதா நீ ஓடி போடி. ஓடி போ
போச்சு. இத்துடன் உன்னுடைய நல்ல காலம் முடிஞ்சு போச்சு. இதுதான் எங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாச்சு. ஆடா சம செய்துடுவோம் அடையா. ஆடா சம செய்துடுவோம் அடையா. ஆடா சம செய்துடுவோம் அடையா. ஏடா மூலம் என்னிடம் ஏறடா. எனக்கு பாருடா ஒழித்து செல்லு. ஆடா சம செய்துடுவோம் மடையா. அடே தடியா. நீ யாருக்கு எப்படியாப்பட்டவ? உன்னை சாந்த சொல்மை என்று இந்த பாமர மக்கள் காலில் விழுந்து வணங்குவார்கள். நீ எப்படியாப்பட்டது தெரியுமா? அடி பிறந்த உருவம் அது பிடாரி போலதான உருவம் இருக்கிறது. அடி பிறந்த உருவம் அது விடாது போல உருவம் இருக்கின்றது. அடி பிறந்த உருவம் அது பிடாரி போலதான உருவம் இருக்கிறது. அடி எப்படி தோழன் இருக்கலாம்? இடையே இருக்கலாம்? இடையே இருக்கலாம்? என்ன சொன்னா என்ன சொன்னாய்? அண்ணா குட்டி பண்ண பழைய என்ன சொன்னாய்? சொன்ன மாதிரி கொஞ்சம் மூடுவாய். இந்த எண்ணெய் விட்டு நீ ஓடுவாய். என்ன சொன்னாய்? அண்ணா குட்டி பண்ண தடியடை என்ன சொன்னாய்? சங்கரா, அடி ஆட்டடி. இந்த ஆட்டவன் அடே வளர கண்டா நீ எங்கே ஓடி ஒளிந்தல விட போவது கிடையாது. அரண்டா கலந்து போச்சிடும்.